ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நாம் வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தேற்றப்படுகிற நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஒரு பெரிய ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஒரு தேற்றப்படுகிற ஒரு அனுபவம் பார்க்க முடியவில்லை. எப்பொழுதும் கண்ணீர், வேதனை, துக்கமான ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனை ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் எப்படி தேற்றுவாங்க? ஒரு பிள்ளை அழுதவுடன் ஓடி போவாங்க. மக்களே என்ன வேணாண்டா சொல்லி மார்போடு அணைத்து அந்த பிள்ளைக்கு வேண்டியதை கொடுத்து அவனுடைய கண்ணீரை துடைத்து அப்படி தாளாட்டுவாங்க. அதே போலதான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில வேளையில கண்ணீரின் பள்ளத்தாக்குல நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றுகிறேன் மகளேன்னு சொல்லுகிறார். நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன் மகளேன்னு சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் பாருங்க. ஒரு தாயை போல நம்மளை தேற்றுகிறார். மனிதர்கள் யாரும் தேற்ற முடியாது. சில வார்த்தைகளை சொல்லலாம், ஆனால் இருதயத்தை தேற்றி நம்முடைய இருதயத்துல ஒரு ஆறுதல் தர வேண்டும் என்று சொன்னால் இயேசு ஒருவரை தான் முடியும். ஒரு நாள் ஒரு சகோதரியுடைய கணவனார் இறந்து போனாங்க. அவருடைய இருதயத்துல பெரிய பாடு, கஷ்டம். யார் என்ன சொன்னாலும் அந்த இருதயத்துல அந்த பாரத்தை, அவங்களுடைய கண்ணீரை மாற்றவே முடியாது, அந்த இடத்தை நிரப்பவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அவர்களோடு பேசும் பொழுது இந்த இருதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் மாறிடுச்சு, இந்த துக்கம் எல்லாம் மாறிடுச்சு. அப்படியே ஒரு தேற்றப்படுகிற ஒரு அனுபவம் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகளும், அநேக இழப்புகள், அநேக விதமான காரியத்துல நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், மகளே நான் உன்னை தேற்றுகிறேன், நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிற மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் என்று சொல்லி அவர் தேற்றுகிற ஒரு தேவன். ஏன் இடத்துல சொல்லுகிறேன் என்று சொன்னார், இன்றைக்கு அநேகர் தற்கொலை முடிவிலே கடந்து போகிறார்கள். வாலிப பிள்ளைங்க, இந்த மாதிரி அநேக குடும்பஸ்தர்கள் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி தற்கொலை முடிவுக்கு கடந்து போறாங்க. பாருங்க, இந்த ஒரு கால வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து ஆண்டவருக்கு சித்தங்களை செய்து ஆண்டவருடைய ஒரு அன்பு மகனாக மகளாக இருக்கும் பொழுது நிச்சயம் அவர் கைவிடவே மாட்டார். சில தப்பான முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில வேதனை காணப்படுகிறது. ஒரு வாலிபன், அவனுடைய இருதயத்தில் அநேக காயங்கள், வேதனை, அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பாருங்க, ஒரு ஆசிட் வாங்கி குடிச்சுட்டான். இன்றைக்கு வர அந்த ஆசிட்டிலிருந்து அவனுக்கு ஒரு ஜீவன் கிடைச்சது. ஆனால் அவனுடைய இருதயம், அவனுடைய சரீரம் எல்லாம் உள்ள அநேக டீப்பு, வேதனை, அனிதினமும் வேதனை தான். அதனால எந்த முடிவுக்கும், தப்பான எந்த முடிவுகளுக்கும் நம்ம கடந்து போகக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தேற்றுவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனை ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். உங்களை உள்ளங்கையில அப்படியே வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துல உங்களை புரிந்து வைத்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை இவ்வளவு தூரம் நேசிக்கிறார் நினைச்சு பாருங்க. அதனால எந்த பாடு வந்தாலும் அந்த இடத்துல அப்படியே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் கஷ்டத்தை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவர்,
என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் உடைய கரத்திலே தருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் நம்முடைய பாரத்தை அறிஞ்சு தான் நம்மிடத்துல வருகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அவன் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறீங்களா? தேற்றுகிற ஆண்டவரிடத்துல போங்க, இயேசுனிடத்துல வாருங்க. அவர் உங்களை தேற்றுவார், அவர் மார்போடு அணைப்பார். நீங்க கேட்கிற எல்லா காரியத்தையும் சொல்லி தருவார், காட்டி தருவார், வேண்டியது எல்லாம் தந்து நடத்துவார். அதனால பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, திருமண காரியம் நடக்கவில்லையே, என் மகளுடைய காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி இருதயத்துல வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க, ஆண்டவர் தேற்றுவார். நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும். இந்த நாளிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் தேற்றுகிறார் என்று சொன்னார். எல்லா காரியத்தையும் உங்களுக்கு செய்து தந்து முடித்த பிறகுதான் அவர் உங்களை அவருடைய வார்த்தையினால தேற்றுவார். அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால உங்களை தேற்றுவார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன். விசுவாசிங்க. நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிரிகைகளை அந்நிதினமும் நீங்களால பார்க்க முடியும். நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க பின்னோக்கி பார்த்து பாருங்க, எவ்வளோ காரியத்துல உங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம். அதனால மறந்தவே போகக்கூடாது. அவர் தேற்றுகிறதற்காக, தேற்றுகிற மணவாளன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்கிறார். இன்றைக்கு ஒரு முடிவுடைங்க. அப்பாவிடத்தை கேளுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில வாருங்க, என்னை தேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அதனால ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வேதனைகளையும் மாற்றி நம்முடைய எல்லா காரியத்திலையும் நமக்கு உதவி செய்வார். நிச்சயம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்று சொன்னால், ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அவர் தேற்றுகிற தேவன். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலும் தேற்றப்படுவீர்கள். நீங்க இருக்கிற வீட்டுல, நீங்க இருக்கிற சர்ச்சில, அந்த தேசத்துல சமாதானம், சந்தோஷம், நிறைவு, நிம்மதி தந்து உங்களை மகிமையின் கனத்தையும் தந்து உயர்வான இடத்துல வைப்பார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்கன வைப்பார். கலங்கி போவாதுங்க, வேதனைப்படாதுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படி சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் மேல் இந்த வார்த்தைகள் ஹல்லேலூயா கடந்து போனதற்காக நன்றி, தேற்றினதற்காக நன்றி. அநேக குடும்பத்துல அநேக கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் இந்த நிமிஷத்துல மாற்றி போடுங்க. குடும்பங்களில் சாப கிரிகள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் இருக்கிற ஹல்லேலூயா இழந்து போன அந்த பகுதியை கர்த்தருடைய ஆவியானவரே நீ நிரப்பினதற்காக நன்றி அப்பா, நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. கைவிடாத நல்ல நேசர் உடைய பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா, உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. ஹல்லேலூயா தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் நல்ல நண்பராக நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க, பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாச்சு. ஆமென்.